ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்ப ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இந்த மாசி மாத பலன் சொல்ல போகிறேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு நல்ல விஷயந்தான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்குது. அப்போது 5, 9 கிரகங்கள் இருந்தால் நல்லது தானே செய்யும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது கேட்டுனே வாங்க. துளாராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. கேட்டது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்க போகுது. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? அதுதானே உண்மை. ரொம்ப நாளாக நினச்சிருந்துருப்பீங்க இந்த பொருள் வாங்கணுன்னு, ரொம்ப நாளாக நினச்சிருந்துருப்பீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரணுன்னு. அதெல்லாமே நடக்கும். இப்போது சந்தோஷம் தானே. எல்லாமே எப்படி நடக்குது? அந்த கிரகங்களுடைய சுழற்சியில் தான் நடக்குது. ஆட்டி வைப்பவர் இறைவன். நம்ம எல்லாமே ஆடிக்கிட்டு தான் இருக்கும். இந்த கிரகங்கள் சுழண்டுக்கிட்டே தான் இருக்குது. அவருடைய பலாபலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு இது நடக்க போகுது. அப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக பிரச்சனையாக இருந்ததே, எதுவுமே நடக்கலையே அப்படின்றத போய் பரவாயில்ல, ஒன்று நடக்குதே, ஒன்று நம்மளுக்கு கிடைக்குதே அப்படி தான் நினைக்க போகிறீங்க. ஆனாலும் உங்கள் ரகசியத்தை யாருக்கையும் சொல்லக்கூடாது. அது நம்மளுடைய சொல்லணும். சொல்லி தானே ஆகணும். என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லக்கூடாது. செஞ்சு முடித்த பிறகு தான் சொல்லணும். ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கணும். இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன் கூடாது. இல்லை என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் அவங்க, நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததே இல்லை. எதோ இருந்தாலும் நான் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அப்படி தானே நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு
கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அதுவாக நடந்த பிறகு தான் சொல்லணும். கண்டிப்பாக நடப்பீங்க தானே? அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா கிடைக்கும்னு சொன்னீங்களே, ஏன் கிடைக்கல அப்படி என்கிட்ட கேட்பீங்கள்ல, அதுக்கு தான் இப்போ சொல்லுங்கள். ரெண்டாவது, மாசி மாதம் சிவபெருமானுடைய மாதமாக சொல்லப்பட்டு, கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருங்க. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றைக்குமே அன்னதானம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக, உங்களுக்கு பயணம், லாங் டிஸ்டன்ஸ் பயணம்னு இருக்குது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் பயணம்னு சொல்லுவாங்க. குறுகிய பயணம், நெடுந்தூர பயணம் இப்படி எடுத்துக்கலாம். அதில் குறுகிய பயணம் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். காசு, பணம், பொருள் எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கணும். நெடுந்தூர பயணத்துக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு உண்டான கிரகங்கள் தான் அப்படி இருக்குது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கூட பிறந்த சகோதர சகோதரிகிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொல்கிற வாக்கை காப்பாற்றணும். அவங்க சொல்கிற வாக்கை காப்பாற்றலாம் கூட அவங்ககிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. சரி, இப்போ நேரம் சரியில்லை, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு இருந்துடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு விஷயம் தள்ளி போனால் கூட இடம் வாங்கி போடணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அது கண்டிப்பாக நடக்கும். இந்த மாசி மாதத்தில் துளாராசிக்காரங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இடம் கிடைக்கும், இல்லை குரூப் மூலிமா இடம் கிடைக்கும். எப்போ நாங்களாம் ஒன்றா சேர்ந்து வாங்க போகிறோம், எங்களுக்கு ஆளுக்கு 1/4 கிரவுண்டு கிடைக்க போகுது, 6 கிரவுண்டு கிடைக்க போகுது, 1 கிரவுண்டு கிடைக்க போகுது, நீங்கள் கூட சேர்ந்து வாங்க, இஎம்ஐயில் கட்டிட்டு வரலாம். யோசிக்கவே யோசிக்காதுங்க, கண்டிப்பாக அதில் இறங்கிடுங்க. கண்டிப்பாக பலன் தரும். பூமி வகையில் லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கனால அந்த சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதை நிறைவேற்ற பாருங்கள். ஜோதிடர் வழிகாட்டி தானே. அப்போ நம்ம சொல்கிறது கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது தானே நடக்க போகுது. அதுக்கு தானே சொல்கிறோம். இதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, உண்மை தானே சொல்லுவோம். ஆனாலும் இது கோச்சார ரீதியாக சொல்லப்படுது. அவங்கவுங்க ஜாதக பலன் வேறு, இப்போ நடக்கிற பலன் இது பொது பலன் தான். அது பொது பலன்லேயே நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்குது. நடக்கணும் பற்றி கவலை இல்லை. அவங்க பாராட்டுறாங்க, ஓஹோன்றாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க. ஆனால் நடக்காதவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள். என்கிட்ட பார்க்கலாம், மற்றவங்ககிட்ட பார்க்கலாம், யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம். அதில் வர பலன் பார்த்து நடந்துங்க. இந்த பொது பலனில் நடக்காத விஷயத்துக்காக சொல்கிறேன். அதில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், அதில் செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், நடத்திடலாம். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக, உங்களுடைய குரு பார்வையில் அந்த 5 கிரகங்கள் இருக்கிறனாலையும் 5, 9 காம்பினேஷன் இருக்கிறனால நல்ல நல்ல விஷயங்களாகவே நடக்கும். கெட்ட விஷயமே நடக்காது, குறைவாக தான் இருக்கும். அந்த மனநிலையும் இருக்காது, அந்த பக்கம் போகவும் மாட்டீங்க. எப்படி சொல்லலாம்? இப்படி உதாரணம் சொல்லலாமா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா துக்க நிகழ்ச்சிக்கே போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கே போயிட்டு வருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 2 கலந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சுப நிகழ்ச்சியாகவே நடக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போது நிறைய சுபகாரியங்கள் போயிட்டு வருவீங்க, அதில் மீட் பண்ணுவீங்க, பார்க்காதவரை பார்ப்பீங்க, நல்ல விஷயம் நடக்கும், உதவிகள் கிடைக்கும், ஒத்தாசையாக இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக, உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு மூலிமா அவர் கொஞ்சம் உங்கள் எப்பவுமே அவங்கவுங்க நட்புலையோ உறவுலையோ முக்கியமான ஆள், பிரபலஸ்தர்கள், விஐபிகள் அப்படிலாம் இருப்பாங்க. யாராவது ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்களோட எந்த டச்சும் நம்மளுக்கு இருக்காது. இதுதான் உண்மை. இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போய் கேட்க மாட்டோம் அவங்ககிட்ட. அவங்க பெரிய ஆள், நம்ம போய் கேட்டால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளை உதாசீனப்படுத்திட்டா நம்மளுக்கு அசிங்கம், கஷ்டம். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவர் தான், அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார், எப்படி போய் அவர்கிட்ட கேட்குறது? நம்ம சொந்தக்காரர் தான் அவங்க. இந்த நேரத்தில் போய் உதவி கேட்டாக்கா, பாரு உதவிக்கு மட்டும் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் பார்க்காதீங்க. துளாராசிக்காரங்க இந்த நேரத்தில் மாசி மாதத்தில் உங்கள் சொந்தத்துலேயோ நட்புலையோ பெரிய லெவலில் இருக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் உதவி போய் கேட்கணும். வாய் விட்டு கேட்கணும். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டால் தானே கிடைக்கும். நீங்கள் மனசில் வச்சுருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக கேட்டு அந்த உதவியை வாங்கிக்கோங்க. அடுத்ததாக முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அந்த உண்டான கோயில் போயிட்டு வாங்க. இப்போலாம் நிறைய ஈஸி. இந்தந்த கோயில் போனால் இந்தந்த பலன் கிடைக்கும், இந்தந்த சாமி கும்பிட்டா இந்த பலன் கிடைக்கும் சொல்கிறாங்கல்ல. இப்போலாம் ஜோசியர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி குறைவாக இருக்காங்க இல்லையே. விழுந்தா ஜோசியர், தடிக்க விழுந்தா ஜோசியர் தான். எல்லாருமே ஜோதிடம். இப்போது வர ஜோசியர் எல்லாமே மக்களுக்கு ஜோசியம் ஜாதகம் பார்க்குறத விட்டுட்டு ஜோசியர்களை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா அதில் தான் காசு வருது. மக்கள் அவ்வளோ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. எல்லாமே இலவசமாக கிடைக்குது. யூடியூப்பில் பார்த்துக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறாங்க, டிவியில் பார்த்துக்கிறாங்க, பலன்கள் கிடைச்சிடுது. ஜாதக பலன் கூட தேடி தேடி பார்த்து யார் குறைவாக பீஸ் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட போய் பார்த்து கேட்டுக்கிறாங்க. இப்படி தான் நடக்குது. அந்த காலம் ஜோதிடர்கள் மடிக்கக்கூடிய காலமாக இருந்து வெயிட் பண்ணி கியூவிலலாம் இருந்து பார்த்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் நீதி, நேர்மை, சத்தியம், உண்மையாக இருக்கிற ஜோதிடர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருப்பாங்க, என்றைக்குமே இருப்பாங்க. காலப்போக்கில் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நினச்சதை சாதிச்சுட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு தான் போவாங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க சுயஜாதகத்தை. அப்போது ஒரு பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான மார்க்கம் தென்படும். அப்படின்னா என்ன? வழி கண்டுபிடிச்சிருவீங்க. வா, இவ்வளோ நாளாக எப்படி தான் நான் யோசிக்காமல் இருந்தேன், இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அது ஒருத்தர் சொல்லுவார். ஒரு பெரிய மனுஷனாக இருக்கலாம், உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கலாம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உங்கள் நட்புலேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, வெல் விஷர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. வெல் விஷர்னு என்ன? உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. உங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கு கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய உதவி கிடச்சி அவங்க சொன்ன வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுதானே உண்மை. அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? தைரியமாக போங்க, அதை கிடச்சி சாதிச்சுட்டு வாங்க, வெற்றி பெற்றுவாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வழிகள் தென்படும், வழிகாட்டி சொல்லுவார்கள், அதன்படி நடந்தால் நல்லது நடக்கும். எல்லாமே சொல்லி நடிக்கிட்டே போகலாம். நிறைய ஊர் ஊராக போவீங்க, நாடு நாடாக போவீங்க. அந்தந்த வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க, வசதி வாய்ப்பு தானே நிறைய பயணங்கள் மேற்கொள்ள முடியும், அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியும். வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கவங்க ஊர் ஊராக போவீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்க நாடு விட்டு நாடு போவீங்க. பல ஊர்கள், பல நாடுகள், இப்படி தான் போவீங்க. பலவித அனுபவங்கள் எல்லாம் வந்துடும், உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்களே ஒரு புக்கு போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் கிடைக்க போகுது, நல்லது நடக்க போகுது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் கவலைப்படுறது, சோம்பலாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு தானே, அது நான் சொல்லி தானே ஆகணும். அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். விருச்சிகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தில் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பெரிய மனுஷன் இருப்பாங்கள்ல. பெரிய மனுஷனா யார்? பணம் இருக்கவங்க தான் பெரிய மனுஷன் இல்லை. நம்ம பெரியப்பா சொல்லலாம், தாத்தா சொல்லலாம், தாய் மாமாலேயே கொஞ்சம் வயது போய்தவங்களாக இருந்தால் அவங்களையும் பெரிய மனுஷன் சொல்லலாம். அதே மாதிரி பெரிய மனுஷி
அப்படின்னா யார்? நம்ம பெரியம்மாவாக இருக்கலாம், வயசில் மூத்தமா அண்ணியாக இருக்கலாம், வயசில் மூத்த பாட்டியாக இருக்கலாம். இப்படி தான் தாய் தகப்பன் உறவுக்கு அடுத்த உறவாக இருக்கணும், பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. அவங்களால நன்மை நடக்க போகுது. அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் விளக்கமாக சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க மூலிமா பலன் கிடைக்கும். அவங்கள போய் நீங்கள் உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம், உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க வழிவகுப்பாங்க. அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் இல்லாதவங்களாக இருந்தால் இருக்கிறவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இது மாதிரி நடக்குமா? நடக்குதே, நடந்து தானே இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இப்படி நடக்குது தானே இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷன்லாம் பஞ்சாயத்து பண்ணி குடும்ப சண்டை வெளியே போகாமல் வந்துடுறாங்க, பார்த்துக்கிறாங்கல்ல. அது உண்மை தானே, நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க தானே. அதுதான் நடக்க போகுது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய மனுஷன் சொல்கிற போர்வையில் இருக்கிற அந்த தோற்றத்தை கொண்ட, அந்த உருவம் கொண்ட அந்த நபர் மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். அது இந்த மாதத்தில் நடக்கும். அது இல்லாமல் முயற்சி பண்ணுறதும் இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பு கொடுக்கறதுனாலும் சரி, முழு மூச்சாக செயல்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா நடக்க போகுது. என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் புரியலையா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வேலையை எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? செய்யும் தொழில தெய்வம்வாங்க. கர்மமே கண்ணாயினார் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் இருக்கணும். கவனத்தை அங்கேயே கொண்டு போகணும், வேறு எங்கேயும் கொண்டு போகக்கூடாது. இப்போ ஒரு பயணம் போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்கன்னா, வண்டி ஓட்டுறீங்கன்னா அதிலே இருக்கணும் கவனம், வேறு கவனம் செலுத்தக்கூடாது. ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை, கவனம் வந்து வேலையிலே இருக்கணும். ஒருத்தட்ட உதவி கேட்டிருக்கீங்கன்னா அவர்கிட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் வீட்டில் போய் பார்க்கணும், ஃபோன் பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? உதவி ஒத்தாசெல்லாம் ஒருத்தர்கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட கேட்டுனே இருங்க, திருப்பி இன்னொரு பேர்கிட்ட கேளுங்க. ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டால் தான் யாரோ ஒருத்தர் மூலிமா உதவி கிடைக்கும். இதுதான் நம்ம நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம். ஒருத்தரே நம்பிக்கூடாது. அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அதுதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? வண்டி வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, இடம் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி. வீடு கட்டி பாதி இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன். வீடு கட்டி பாதி நிற்கிறவங்களுக்கு திருப்பியும் அதுக்குண்டான வாய்ப்பு வரும்போது அதுக்கு ஒரு பூஜை போட்டு பரிகாரம் பண்ணி தான் செய்யணும். அது மூலம் தெரிஞ்சுங்க. இதனால் அனுபவம் வாய்ந்தவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சு பண்ணிங்கனாக்கா சரியாயிடும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த வண்டி விஷயங்கள், இடம் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. இந்த நேரத்தில் வாங்க வேணாம், செயல்படுத்த வேணாம். இது மட்டும் இல்லை, நட்பு உறவுகள் மூலியமாகவும் எந்த கொடுக்கலும் வச்சுக்க வேணாம். உதவி தாசலும் நீங்கள் கொடுங்க, அவங்ககிட்டருந்து வாங்காமல் இருங்க. அதுதான் முக்கியம். அதில் பிரச்சனை வரும், அதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, புது புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சொல்கிறோம் இல்லையா, அனுபவம் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. கடவுள் தான் அனுபவம், அனுபவம் தான் கடவுள். இது நல்லா ரொம்ப அனுபவப்பட்டவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அது உண்மையும் கூட. ஒரு அனுபவப்படும் போது தான் ஒரு மனுஷன் புடம் போட்ட தங்கமாக மெருகேற்றி வரான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த அனுபவத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் 4 பேருக்கு சொல்லணும். அதுதான் உண்மை. அதாவது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை தான். அது ஆலோசனையாக இருக்கலாம், நம்ம வழிகாட்டியாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அட்வைஸ் தான் ஈஸியாக கிடைக்கும். அதனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அந்த அட்வைஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க. அந்த ஆலோசனை கேட்டு நடங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு உண்டான நேரம் அப்படி இருக்குது, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்களாம் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா,
உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன ஒரு தலைவலி வருது, ஜுரம் வருது, உடனே போய் பார்த்துக்கணும். பெரும்பாலும் தொற்றுக்கள் மூலிமா வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதையும் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். கொரோனா வந்த பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இல்லை எல்லாருமே அனுபவிச்சிடும். ஒருத்தர் தும்மும் போதோ இருமும் போதோ பக்கத்தில் இருக்க வேணாம், சுத்தபத்தமாக இருங்க. எங்கேயா போயிட்டு சுகாதாரமற்ற இடத்துல போயிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக இருந்துங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அதுதான் அப்படி சொன்னேன். வீண் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் நம்மளே போயிட்டு சுகாதாரமற்ற இடத்துல போயிட்டு அந்த நோய் நம்ம ஏற்றிட்டு வர மாதிரி தான் ஆகிடும். அப்போ கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எது எந்த நேரத்தில் எது எப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்கிறது தானே ஜோதிடம். அப்போ அதை கேட்டு நடக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிவனையும் முருகரையும் சேர்த்து வழிபட்டுவாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், அவருக்கு உண்டானவர் முருகர். முருகர் யார், சிவன் யார்? 2 பேரும் ஒன்று தான். சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றினவர் தான் முருகர். அதனால் 2 பேருமே சேர்த்து வணங்கிட்டு வாங்க. பெரும்பாலும் அந்த சிவனுக்கு உபதேசம் செய்த சுவாமிநாத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுகிற முருகரை வணங்கிட்டுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகர் கூட போய் வணங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்தந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்தலத்துடைய இறை நாமாவை நினச்சி நம்ம இந்த முருகர் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே போங்க. அந்த சுவாமிநாத சுவாமி பேரை சொல்லி வணங்கிட்டு வாங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போது எங்கும் நிறைந்த பரம்பொருள்னு சொல்கிறாங்க இறைவனை. அதுதானே உண்மை. இதில் எந்த சந்தேகமும் இல்லைல்ல. அப்புறம் என்ன, அந்த முருகரை நீங்கள் பேர் கொண்டு நினச்சிங்கன்னா அதே முருகர் இங்கேயும் இருப்பார், எங்கும் இருப்பார், காட்சி கொடுப்பார், அருள் வாரி வழங்குவார், எல்லாமே பண்ணுவார். அப்படி தான் நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக சகோதரர் வகையில், சகோதரின்ற வகையில் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் வர்க்கம், அப்போ சகோதரர் ஆணாக இருக்கலாம், இது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வகையில் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனம் வேணும். அது எந்த விஷயமா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், சொத்து பத்து விஷயத்தில் இருக்கலாம், உனக்கு வேறு வர வேண்டிய பங்கு அவர் இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டி அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் விட்டு கொடுக்கணும். ஐயோ நான் விட்டு கொடுத்தா போயிடுமே நினைக்காதீங்க. இப்போ உள்ள நேரத்துக்கு அதில் பிரவேசம் ஆகாமல் இருங்க. அந்த சண்டை சச்சரவை உருவாக்காமல் இருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தில் காலத்தில் வந்து சேரும். அதுதான் விஷயம். விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டு போவதில்லை. இப்படி தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் சொன்ன எல்லாமே 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். சும்மா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்குற அப்படிலாம் கிடையாது. சொல்கிறத கேட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் இதெல்லாம் நடத்திட்டு வரும். எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்றது நீங்கள் முடிவு எடுத்து அதை நீங்கள் ஏற்றுக்கணும்.